வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் 52 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 52 பொறுத்த வரைக்கும் இது வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? மேக்ஸில் முக்கியமான 25 கேள்வியை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12, 14, 25, 23, 18, 17, 24, 20 என்ற விவரங்களின் இடைநிலையை காண்க. ஸோ கொஸ்டின் கேட்கறது இடைநிலை. சரிங்களா? சோ இடைநிலை வேணும் அப்படின்னா கொடுத்திருக்கிற அந்த தரவுகள் அந்த விவரங்களை என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஏறு வரிசையில எழுதணும். சரியா? ஏறு வரிசை அப்படின்னா என்னங்க, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதணும். சோ சின்ன நம்பர் இருக்கிறதுல இங்க எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12, அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 14, நெக்ஸ்ட் 17, நெக்ஸ்ட் 18, 20. ஸோ 17, 18, 20 எழுதியாச்சு. வேற என்ன இருக்கு? 23, 24, 25. ஸோ இருக்கிற நம்பரை சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, என்ற விவரங்களின் இடைநிலை காண்க. ஸோ இடைநிலை வேணும்னா என்ன சார் செய்யணும்? கடைசி நம்பருக்கு கடைசி நம்பர் அடிச்சிடுங்க. ஓகேங்களா? அதே போல இந்த கடைசி நம்பருக்கு இந்த கடைசி நம்பர் அடிச்சிடுங்க. இந்த 17க்கு 23 கேன்சல். ஸோ சென்டர்ல இருக்கிறது 2 நம்பர். சரியா? இந்த 2 நம்பரையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிட்டா அதுதான் இடைநிலை. ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரையும் கூட்டினா என்ன வரும்? 38 வருமா? அதை 2ஆல வகுத்தா 19 அப்படின்றதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்க, ஒரு பழ வியாபாரி கிலோக்கு ரூபாய் 5 லாபம் வீதம் 5 கிலோ மாம்பழங்களை விற்றார். ஸோ கிலோக்கு 5 ரூபாய் லாபம்னா 5 கிலோக்கு எவ்வளவு வரும்? 75 ரூபாய் லாபம். சரிங்களா? 75 ரூபாய் லாபம். பிறகு கிலோவுக்கு 30 நட்டம் வீதம் 3 கிலோ ஆப்பிள்களை விற்றார். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. கிலோவுக்கு 30 ரூபாய் நட்டம், ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் நஷ்டம் ஆகுது அப்படின்னா 3 கிலோவுக்கு எவ்வளவு இருக்கும்? 90 ரூபாய் இருக்குமா? சோ 3 × 30 அப்படின்னு போட்டா 90 ரூபாய் நஷ்டம். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்னன்னா, அவருடைய நிகர லாபம் அல்லது நட்டம் எவ்வளவு? சோ இப்போ அவருக்கு இதனால, அதாவது இந்த பொருள் எல்லாம் வித்தனால லாபமா இல்ல நஷ்டமா அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்களேன், நஷ்டம் 90 ரூபாவாம், லாபம் 75 ரூபாவாம். அப்ப 5 ரூபாய் வந்து என்னவா இருக்கும்? நஷ்டமா தானே இருந்திருக்கும். சரிங்களா? ஏன் சார் 75 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு, 90 ரூபாய் நஷ்டம் ஆயிருக்கு. சோ 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஆன காசு வந்து நஷ்டம் தான். சரியா? சோ நட்டம் ரூபாய் 15. நல்லா புரிஞ்சுங்க. இதே ஆப்ஷன்ல லாபம் ரூபாய் 15 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்படிதான் கொடுப்பாங்க. அதே போல லாபம் எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்களோ அதே காசு தான் நட்டமும் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க லாபமா நஷ்டமான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் அது எவ்வளவு காசுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 வருடங்களுக்கு 10% வட்டி வீதத்தில் ஒரு தொகைக்கான தனி மற்றும் கூட்டு வட்டிகளுக்கான வித்தியாசம் 40 எனில் அந்த தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ 2 வருஷம் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே PR²/100². இதுதாங்க ஃபார்முலா. நல்லா புரிஞ்சுங்க. தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம். சரிங்களா? தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் இப்படி கொஸ்டின் கொடுத்தது. கேட்கிற கொஸ்டின் வந்து 2 வருடங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்கனாலே ஃபார்முலா என்ன தெரியுமா? டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு, டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னது? வித்தியாசம். வித்தியாசம் ஈக்குவல் டு P-னா அசல் பா. சரிங்களா? PNR/100 நம்ம போடுவோம். P-னா அசல், பிரின்சிபல். ஓகேவா? R-னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்டி வீதம். R வட்டி வீதம். ஓகேவா? 100² அது வந்து ஃபார்முலால வருது. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்க. இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ இருக்கு? 40 ரூபாய் வித்தியாசமா. ஸோ டி வந்து 40 ஈக்குவல் டு அசல் தான் கேட்குறாங்க. அந்த தொகை அப்படின்றது அசல்.
ஓகேவா? 2 ஆண்டுகளுக்குன்னு சொன்னனால தான் நீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. 2 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்தாதான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதே போல 3 ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா D ஈக்குவல் டு P R ஸ்கொயர் 300 பிளஸ் 6 டிவைடட் பை 100 கியூப். இது 3 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் ஃபார்முலா. சார் 2 ஆண்டும் கொடுக்கல, 3 ஆண்டும் கொடுக்கல, 1 ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க, இல்ல 4 ஆண்டுக்கு கொடுத்துருக்காங்க, 5 ஆண்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வேற வழியே இல்லைங்க. இந்த நம்பருக்கு தனி வட்டி ஒரு முறை போடுறீங்க, அதே நம்பருக்கு கூட்டு வட்டி ஒரு முறை போடுறீங்க. வித்தியாசம்னு கேட்கறதுனால ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றீங்க. ஓகேங்களா? 2 வருஷம் அப்படின்னு கொடுத்தா இது ஷார்ட் கட்டு, 3 வருஷம்னு கொடுத்தா இது ஷார்ட் கட்டு. வேற எந்த வருஷம் கொடுத்தாலும் வேற வழி இல்லாம தனி வட்டி ஒரு முறை, கூட்டு வட்டி ஒரு முறை, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்றோம். சரிங்களா? சோ பாருங்க, P இன்ட்டு R அப்படின்னும் போது வட்டி வீதம் தானே, 10 ஸ்கொயர் டிவைடட் பை, ஓகேங்களா, 10 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். ஓகேவா? ஃபார்முலால அப்படியே தான் அப்ளை பண்றேன். ஸோ 40 ஈக்குவல் டு P இன்ட்டு 100. ஏன்னா 10 ஸ்கொயர் வந்து 100 இல்ல, கீழே 100 ஸ்கொயர்னு வருது. ஸோ ஒரு 100க்கு இந்த ஒரு ஸ்கொயர் வச்சிடலாமா? ஏன்னா இந்த 100 ஸ்கொயர்ல 2 100 இருக்கு. ஒரு 100 அதிர்ஷ்டம், இன்னொரு 100 கீழே அப்படியே இருக்கு. ஓகேவா? இந்த கீழே இருக்கிற 100 இந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும்ல. ஸோ 40ஐயும் 100ஐயும் பெருக்குனா அதுதான்ப்பா அசலு. ஓகேவா? பாருங்க, 40ஐயும் 100ஐயும் பெருக்குனா 4000. ஸோ அசல் வந்து 4000. அந்த தொகை எவ்வளோ? 4000. ஆப்ஷன் ஏ. புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ங்க. ஈஸியா கேன்சல் பண்ண தெரிஞ்சா ஆன்சர் ஈஸி. ஓகேவா? ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஃபார்முலாவா படிச்சுன்னா கஷ்டமா தெரியும். சரிங்களா? ஷார்ட்கட்டா பார்த்தீங்கன்னா இது 2 வருஷத்துக்கான ஷார்ட்கட்டு, இது 3 வருஷத்துக்கான ஷார்ட்கட்டு. மீதி எது சொன்னாலும் தனித்தனியா கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? ரேகா என்பவர் தனது வருமானத்தில் 35% ஆடைக்காகவும் 40% உணவுக்காகவும் செலவிடுகிறாள். இதில் உணவுக்காக ரூபாய் 384 செலவு செய்கிறாள். ஆடைக்காக அவள் செய்த செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதுல பாருங்க, 35% ஆடைக்காக செலவு பண்றாங்க. சரிங்களா? 40% வந்து பாத்தீங்கன்னா உணவுக்காக செலவு பண்றாங்க. அதாவது 40% உணவுக்காக, அதே உணவுக்கான காசு தான் 384. ஓகேவா? சோ அப்ப அந்த 40%ற்கான மதிப்பு 384. அவங்க சொன்ன கணக்கு தானே. 40% உணவுக்காக, அதே உணவுக்காக ரூபாய் 384 செலவு செய்யறாங்க. அப்ப அந்த 40% என்பது 384 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா? 40% 384 100% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிங்க. சோ பாருங்க, கிராஸ் மல்டிப்ளை. சரிங்களா? குறுக்கு பெருக்கல் பண்றோம். 384ஐயும் 100ஐயும் பெருக்கிக்கிறீங்க. 2 நம்பரா இருக்கிறது பெருக்கிக்கிறீங்க. கீழே தனியா இருக்கு பாத்தியா அந்த ஒரு நம்பரு, இந்த கொஸ்டின் மார்க்கு எது இல்ல அதை கீழே போட்டுங்க. சரிங்களா? ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல். ஒரு நாள் 4, இங்க 9 நாள் 36. சரியா? மீதி 2ன்னு வரும். 24 வந்து 4 வாய்ப்பால 6 முறை வரும். சோ 96ஐயும் 10ஐயும் பெருக்குனா 960 அப்படின்றது தான் 100%ற்கான மதிப்பு. இப்ப கொஸ்டின் இது இல்லைங்க ஆன்சரு. 960 இது மொத்த காசு. ஓகேவா? இதுல நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? 960ல அவங்க 35% ஆடைக்காக, ட்ரெஸ்ஸுக்காக செலவு பண்ணிருக்காங்க. சோ அதை கண்டுபிடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சலா? 5 வாய்ப்பால 2 10, 35. ஓகேவா? ஒரு 2 48, 2 96. புரியுதா? அப்ப 48ஐயும் 7ஐயும் பெருக்குனா ஆன்சரு 7 8 56, மீதி 5. 7 நாள் 28, 28ஐயும் 5ஐயும் பெருக்குனா கூட்டினா 33. சோ 336 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர்.
ஓகேவா? நல்ல லாஜிக்கலா புரிஞ்சுக்க. ஆடைக்காக 35%, 40% வந்து உணவுக்காக செலவு பண்றாங்க. உணவுக்காக 384 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அப்ப அந்த 40% 384னா 100% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. 100% எனக்கு எவ்வளவு வருது? 960 ரூபான்னு வருது. சரிங்களா? மொத்த காசு 960 ரூபாய், அதுல 35% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சினா ஆடைக்காக அவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ ஆப்ஷன் டி இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பாருங்க, ஏ ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 20% வேலை திறன் மிக்கவர் எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏ வந்து ஒரு வேலையை 24 நாள்ல முடிப்பாங்க. பி வந்து ஏவை விட 20% திறமையானவர். சோ 20% திறமையானவர். இதுக்கு ஒரு ஃபார்முலா n × 100 100 + p. இதுவும் ஷார்ட்கட். சரிங்களா? n × 100 100 + p. என்னன்னா என்ன சார்? இந்த क्वेश्चनல ஒரே ஒரு நாள் கொடுத்துருப்பாங்க, அதுதான்ப்பா n. சரியா? இந்த 100 அப்படியே தான் வச்சுக்க போறீங்க. கீழே 100 + p அப்படின்றது இங்க பர்சன்டேஜ் குறிக்குது. சரியா? பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 20% திறமையானவர். சோ அந்த 20 கூட்டிங்க. சரியா? சோ அப்போ 24 × 100 வகுத்தல் 100 20 கூட்டினா 120. பாருங்க, ஒரு 24 24, 5 24 120. எப்படி சார் வந்துச்சு? 24 10ஆல பெருக்குனா 240. கரெக்ட் தானே? அப்ப 24 10 240 அப்படின்னா 24 5 அதுல பாதி தானே இருக்கும். 240ல பாதி 120. சோ 24 5 120. சரியா? 1 5 5 25 100. சரியா? அப்ப பி அந்த வேலையை 20 நாள்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? 20. இது ஒரு மெத்தட். இல்லனா இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க. ஏ ஒரு வேலையை 24 நாட்கள்ல முடிச்சிருக்காங்க. சரியா? அப்ப அத 100% வச்சுங்க. சரிங்களா? ஏ ஒரு வேலையை 24 நாள்ல முடிச்சிருக்காங்க, அது 100% வச்சுக்கிறேன். பி வந்து ஏவை விட 20% திறமையானவர். அப்ப 120% தானே அது. புரியுதா? 20% திறமையானவர் அப்படின்னா 120% எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? இதான் क्वेश्चन. சரியா? எத்தனை நாள்ல முடிச்சிருப்பாங்க? நல்லா புரிஞ்சுங்க. 100% 24 அப்படின்னா 120% திறமையானவர் தான் இங்க என்ன பார்த்தோம்? ஏவை விட பி வந்து 20% திறமையானவன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்ப 24 நாள்ல ஏ செய்யறாருன்னா அதை விட கம்மியா தான் பி செஞ்சிருப்பார். அதான் திறமையானவருக்கு மீனிங். சரியா? அப்ப இங்க பாருங்களேன், 100% இருந்து 120% இங்க மாறி இருக்கு. அதாவது அதிகமாயிருக்கு. இங்க இந்த பர்சன்டேஜ் அதிகமாகும் போது அங்க நாட்களின் எண்ணிக்கை என்ன ஆகும்? குறையும். சரியா? கண்டிப்பா குறையும் தானே. திறமையானவர் தான் அதான அர்த்தம். சீக்கிரமா அந்த வேலையை முடிக்கணும். சரியா? அப்படி இருக்கும்போது ஒன்னு அதிகமாகும் போது ஒன்னு குறையுது சார் அப்படின்னா அது பேர் என்னது? எதிர்மாறல். சரியா? எதிர்மாறல்னா என்ன சார் பண்ணும்? இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்குங்க. சரியா? எதிர்மாறல்னா அப்படியே எழுதிக்கிறீங்க. ஓர் 24 24, 5 24 120, ஓர் 5 5 25 100. சோ அதே 20 வந்துருச்சு பாருங்க. 20 நாட்கள் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? இதெல்லாம் ஈஸியான क्वेश्चनங்க. 3,-8 என்ற புள்ளி எந்த கால்வட்ட பகுதியில் அமையும்? சோ 10th ஒரு சில விஷயம் இருக்கும். எது? இந்த ஒன் வேர்டு, கிராஃப் ஜாமெட்ரி, வெண்படம், இதுதான் நம்மளுடைய மேக்ஸுக்கான பாஸ். சரியா? மேக்ஸ் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெயினும் ஆகும். எது? கிராஃப் ஜாமெட்ரி, வெண்படம், இது இல்லாம ஒன் வேர்டு. சரியா? மனப்பாடமாவது பண்றோம், அது வேற விஷயம். இங்க நம்ம மனப்பாடம் பண்றதுக்காக படிக்க முடியாது.
ஏன்னா இங்க 35 மார்க் எடுத்தாலாம் வேலை கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? அதாவது 35% அங்க எடுத்தா நம்ம பாஸ். சரிங்களா? 35 மார்க் எடுத்தா அங்க பாஸ். இங்க பாஸ் ஆனவங்களுக்குலாம் வேலை கிடைக்காது. ஃபர்ஸ்ட் 5000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லை. இதை ஒரு மார்க்கா தான் நம்ம பார்க்க முடியும். நம்ம பக்கமா சம்மே என்னாலும் நம்மளுக்கு கொடுக்க போறது 1 மார்க் தான். சரியா? ஸோ அப்படி இருக்கும்போது பாருங்க, இத எழுதியிருப்போம் 1 2 3 4 5 பிளஸ்ல. சரியா? இந்த இடமும் பிளஸ்ல வரும் 1 2 3 4 5ன்னு. ஓகேவா? இந்த இடம் மைனஸ்ல எதுவும், இந்த இடமும் மைனஸ்ல எதுவும். இது பேரு எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் டேஷ். மைனஸ்ல வர்றது எப்பவுமே டேஷ்ல வரும். சரியா? அதே போல இது ஒய் டேஷ், இது ஒய் ஆக்சிஸ், அதாவது ஒய் அச்சு அப்படின்னுவாங்க. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் கால்வட்ட பகுதி இதுப்பா, இது 2வது கால்வட்ட பகுதி, இது 3வது, இது 4வது. ஸோ 4 கால்வட்ட பகுதிகள் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கால்வட்ட பகுதியில எக்ஸும் பிளஸ்ஸா இருக்கும், ஒய்யும் பிளஸ்ஸா இருக்கும். பாருங்க, எக்ஸ்ல இருக்கிற நம்பரும் பிளஸ்ல இருக்கு, ஒய்ல இருக்கிற நம்பரும் பிளஸ்ல இருக்கு. சரியா? 2வது கால்வட்ட பகுதியில எக்ஸ்ல இருக்கிற நம்பர் மைனஸ்ல இருக்கு, ஒய்ல இருக்கிற நம்பர் பிளஸ்ல இருக்கு. சரியா? 3வது கால்வட்ட பகுதியில ரெண்டுமே மைனஸ் பா, எக்ஸும் மைனஸ், ஒய்யும் மைனஸ். 4வது கால்வட்ட பகுதியில எக்ஸ் பிளஸ்ல இருக்கு, ஒய் வந்து மைனஸ்ல இருக்கு. புரியுதா? இது ஒய் தானே, ஒய் மைனஸ்ல இருக்கு, எக்ஸ் பாருங்க பிளஸ்ல இருக்கு. சரியா? சோ இப்படி இருக்கும்போது நமக்கு கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ் பிளஸ்ல இருக்கு, ஒய் வந்து மைனஸ்ல இருக்கு. பிளஸ் கமா மைனஸ். சோ பிளஸ் கமா மைனஸ் வர்றது இந்த கால்வட்ட பகுதி தான். இப்போ நம்ம பாயிண்டே குறிக்கிறோம்னு வச்சுங்க, 3 இங்க இருக்கா எக்ஸ் ஆக்சிஸ்ல, ஓகேவா? 3 இங்க இருக்கு, -8ன்றது இப்படி இங்க வருமா? சோ இதுக்கு நேரா இங்க பாயிண்ட குறிப்போம், -3 கமா -8ன்னு. சோ இது எந்த கால்வட்ட பகுதி? 4வது கால்வட்ட பகுதி. சரிங்களா? சோ கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க, சார் நான் பாயிண்ட் எல்லாம் குறிக்கணுமா சார்? பாயிண்ட் எல்லாம் குறிக்க வேணாங்க, அட்லீஸ்ட் இப்படியாவது தெரிஞ்சுங்க. முதல் கால்வட்ட பகுதியில ரெண்டுமே பிளஸ், 2வது கால்வட்ட பகுதியில எக்ஸ் வந்து மைனஸா இருக்கும், ஒய் வந்து பிளஸ்ஸா இருக்கும். 3வது கால்வட்ட பகுதியில ரெண்டுமே மைனஸ், 4வது கால்வட்ட பகுதியில எக்ஸ் பிளஸ் ஒய் மைனஸ். ஸோ இது தெரிஞ்சா கூட போதுமானது. சரியா? இதுல இங்க பிளஸ் மைனஸ் இந்த சிம்பிள் தானே இங்க வருது, எக்ஸ் வந்து பிளஸ்ல இருக்குப்பா, ஒய் வந்து பாருங்க -8ன்னு இருக்கு, அதாவது மைனஸ்ல இருக்கு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இது எத்தனாவது கால்வட்ட பகுதியில் இருக்கு? 4வது கால்வட்ட பகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிட்டு போகலாம். சரியா? இது ஒரு முறை நம்ம எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2/10 பாதி எவ்வளவு? ஸோ பாதி அப்படின்னவனே நம்மளுக்கு என்ன தோணும்? 10ல் பாதி 5. ஸோ 2/5 தான் இதுக்கு ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு போவோம். சரியா? ஆனா 2/5 ஆன்சர் இல்லை. எப்படி சார் போட? 2/10ல பாதி அப்படின்னா 2ஆல வகுப்பீங்களா? சரியா? சோ இந்த 2ஆல வகுக்கிறீங்க அப்படின்னா இது 2/1. ஓகேவா? 2/1. சோ 2/10 பெருக்கல் இந்த 2/1 மேல வந்துச்சுன்னா 2/-1. சரியா? அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்குகளை கூட்டிக் கொள்ள வேண்டும். சோ இங்க 10 - 1ன்னு வரும். 2/9 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ 2/10ல பாதி 2/9. சரியா? புரியுதா என்ன கொஸ்டின்னு? சரிங்களா? ஐடியா புரிஞ்சுங்க. பாதினா 2ஆல வகுக்கணும். இல்ல சார் எனக்கு இப்படி புரியல அப்படின்னா 2 10 முறை எழுதிங்க. சரிங்களா? 6 7 8 9 10 இத 2ஆல வகுக்கிற, ஏன்னா பாதினா 2ஆல வகுக்கணும். சரியா? ஒரு 2க்கு ஒரு 2 கேன்சல். மீதி என்ன இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2/9 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? 2/9. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, மதிப்பு காண்க. √58 + √31 + √21 + √11 + √25 இதுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம் தராங்க சார் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் பாக்குறீங்க, 58 பிளஸ்ன்னு இருக்கா? ஸோ 58க்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் எது?
சரியா? 58க்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் 64 வருமா? 8 8 64ன்னு வரும். சரியா? சோ 64க்கு ரூட் எடுத்தா 8 அப்படின்றது தான் ஆன்சர். சோ இந்த சம்முக்கான ஆன்சர் 8. சோ 58 பிளஸ்ன்னு வந்தா அதுக்கப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? 58 மைனஸ்ன்னு வந்துருச்சு சார் அப்படின்னா என்ன பண்றீங்க? இதுக்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பர் என்னன்னு பாக்குறீங்க. 58க்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பர் 49. அதுக்கு ரூட் எடுத்தா ஆன்சர் 7. புரியுதா? நல்லா புரிஞ்சிக்க. பிளஸ்ன்னு வந்தா அதுக்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பரு, மைனஸ்ன்னு வந்தா அதுக்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பரு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பரை தான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க பிளஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் 64. அதுக்கு ரூட் எடுத்தா 8. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் 35 a ஸ்கொயர் c கியூப் b 42 a கியூப் c b ஸ்கொயர் 30 ac கியூப் b கியூப் இதன் மீசிமா காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மீசிமா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்ல கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? மீசிமான்னு கேட்டாங்கன்னா ஒவ்வொரு நம்பர்லயும் இருக்கிற பெரிய நம்பரை எழுதிங்க. இங்க ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தைங்க தான் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியா? இதுல மீசிமான்னு கேட்டா இருக்கிறதுலே எல்லாத்துலயும் பெரிய வேல்யூவை பிடிச்சி எழுதிங்க. சரிங்களா? ஏல எதுப்பா பெருசு? ஏ கியூப் தானே பெருசு. சோ ஏ கியூப். பில எதுப்பா பெருசு? பி கியூப் தானே பெருசு. சோ பி கியூப் எழுதிங்க. அதே போல சில எதுப்பா பெருசு? சி கியூப் இருக்கு. சோ அப்ப சி கியூப் எழுதிங்க. ஓகேவா? அந்த மாதிரி என்ன ஆன்சர் இருக்கா பாரு. ஏ கியூப் பி கியூப் சி கியூப்னு வர மாதிரி இதோ. அப்போ 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூப் அப்படின்றது தான் ஆன்சர். இப்ப ஒரு கொஸ்டின் தோணும், சார் 2 ஆப்ஷன் ஏ கியூப் பி கியூப் சி கியூப்னு வந்திருக்கு, இப்ப என்ன சார் செய்ய? வேற வழி இல்ல, நம்பர் எடுத்துங்க. 35 42 30 இந்த 3 நம்பர் எடுத்துக்கிட்டோம். சரியா? எல்சிஎம் அதாவது மீசியம் கண்டுபிடிங்க. 2ஆம் வாய்ப்பால்ல போட்டா 35 வராது. சோ அப்படியே வச்சுக்கிறேன். 2ஆம் வாய்ப்பால்ல 42 21 முறை வரும். 2ஆம் வாய்ப்பால்ல 30 15 முறை வரும். இப்ப 3 நம்பருமே 2ஆம் வாய்ப்பால்ல வராது அப்படின்றனால 3ல போடுறேன். 3ஆம் வாய்ப்பால்லையும் 35 வராது. சோ அப்படியே வச்சுக்கிறேன். 3ஆம் வாய்ப்பால்ல 7 முறை 21, 3ஆம் வாய்ப்பால்ல 5 முறை 15. சோ இப்ப 5ஆம் வாய்ப்பால்ல போடுங்க. 5 35 7 வந்து 5ஆம் வாய்ப்பால்ல வராது. சோ அப்படியே வச்சுக்கலாம். 4 5 5. மறுபடியும் 7ஆம் வாய்ப்பால்ல போட்டா 1 1 1ன்னு வந்துட போகுது. சரிங்களா? சோ இதை பெருக்கிங்க. 2 3 6 6 5 30 30 7ஆல பெருக்குனா 210. சோ 210 ஏ கியூப் பி கியூப் சி கியூப் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -4,3 2,-3 என்ற புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை காண்க அப்படின்னு கேக்குறாங்க. தொலைவுக்கான ஃபார்முலா d = x2 - x1 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 அதுக்கு ஹோல் ஸ்கொயர். சரியா? சோ அப்ப பாருங்களேன், எது x1? இது x1, இது y1, இது x2, இது y2. ஓகேவா? சோ அப்ப x2 என்னவா இருக்கு? 2 மைனஸ் x1 என்ன இருக்கு? -4 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பிளஸ். புரியுதா பாருங்க? x2 கான மதிப்பு 2, x1 கான மதிப்பு -4. ஏற்கனவே ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்குறதுனால அந்த மைனஸும் போட்டு. சரிங்களா? -4 அதுக்கு ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 -3 மைனஸ் y1 வந்து y1 வந்து வெறும் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்குல்ல, அந்த மைனஸ் வந்துடும். சரியா? சோ அப்ப 2 மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா? அப்ப 2 + 4 6. அப்ப 6 ஸ்கொயரு பிளஸ் -6 ஸ்கொயரு. அப்ப ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணா 36 + 36ன்னு வரப்போகுது. இங்க மைனஸ் இருக்கே சார், ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஏன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ். சரியா? என்ன சார் இதுக்கு அர்த்தம்? -6 × -6 தானே. சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 36. ஓகேவா? சோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன வருது? √72ன்னு வருது. சரியா?
36 கூட்டினா 72 தானே. இதை எப்படி பிரிக்கலாம்? 36 × 2 பிரிக்கலாமா? கரெக்டா? 36 × 2 பிரிக்கலாம். சோ அப்ப 36 தனியா 2 தனியா பிரிச்சுங்க. சரியா? 36க்கு ரூட் எடுத்தா 6, ரூட் 2 அப்படியே வந்துடும். ஸோ 6√2 அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அத்த டவுட் உங்களுக்கு ஒன்று வரும், என்ன தெரியுமா? சார் இதை 9 × 8 பிரிச்சா கூட 72 வருமே அப்படின்னு கேட்பீங்க. சரியா? 9 8 72 தானே சார், அப்பயும் வருமே. 12 72 தானே, அப்பயும் வருமே. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி பிரிக்கும் போது இந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் என்னவா இருக்கணும்? ரூட்ல வெளியே எடுக்கிற நம்பரா இருக்கணும். 36 ரூட் எடுக்க முடியும்ல, ஆனா அதே போல 9 ரூட் எடுக்க முடியும். சோ 9க்கு ரூட் எடுத்தா 3, 8க்கு ரூட் எடுத்தா ரூட் 8 அப்படியே வந்துடும். ஆனா அந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. சரியா? அப்படி கொடுக்காதனால 6√2 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 1,21,000. ஆண்கள் மற்றும் பெண்களின் விகிதமானது 6:5 எனில் ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ பாருங்களேன், 6:5 இதுதான் ரேஷியோ. அப்ப 11 பங்குக்கான மதிப்பு 1,21,000. இது புரியுதா? பாருங்க, ஆண்கள் 6 பங்கு, பெண்கள் 5 பங்கு, 2 கூட்டினா 11 பங்குக்கான மதிப்பு தான் 1,21,000. அதை ஏன் சார் கூட்டணும்? எங்க தெளிவா சொல்லிட்டாங்க, 2 பேரும் சேர்த்துதான் மக்கள் தொகை. சரியா? 2 பேரும் சேர்த்தாதான் 1,21,000. அப்ப 2 பேரும் சேர்த்தா 11 பங்கு தான் 1,21,000. சரியா? ஒரு பங்கு என்ன? ஒரு 11 11 11 11 121. சோ இந்த 3 0 அப்படியே வந்துடும். சரியா? அப்போ ஒரு பங்குக்கான மதிப்பு 11,000 ரூபாய். அப்போ ஒரு பங்குக்கான மதிப்பு 11,000. சரியா? அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஆண்களின் எண்ணிக்கை அப்படின்றது 6 பங்கு. ஒரு பங்கு 11,000 அப்படின்னா 6 பங்கு 66,000 ரூபாய் இருக்கும். சரியா? சோ 66,000 பேர் வந்து ஆண்களின் எண்ணிக்கையா இருக்கும். சரியா? சோ புரிஞ்சுங்க, ஆண்களின் எண்ணிக்கைன்னு கேட்டனால 6ஆல பெருக்கிக்கிட்டீங்க. பெண்களின் எண்ணிக்கை அப்படின்னு இருந்தா 5ஆல பெருக்கி 55,000 பேர் வந்திருப்பாங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ மற்றும் பியின் வயதுகளின் விகிதங்கள் 3:5 ஆகும். மேலும் அவர்களின் வயதுகளின் கூடுதல் 56 வருடங்கள் ஆகும் எனில் அவர்களின் வயது விகிதங்கள் 7 வருடங்களுக்கு முன்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயது விகிதங்கள் என்னவா இருக்கும்? சரிங்களா? சோ வயது விகிதங்கள் 3:5 கொடுத்துருக்காங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்ப வயது விகிதம் என்னது? 3:5. சோ அதாவது 8 பங்கு வந்து 56. எப்படி 8 பங்கு வந்துச்சு? அவங்க சொல்லிட்டாங்களே வயதுகளின் கூடுதல் 56. அப்ப அந்த 3 பங்கையும் 5 பங்கையும் கூட்டினா எனக்கு 56 வருது. அதான் 8 பங்குக்கான மதிப்பு 56. அப்ப ஒரு பங்கு என்ன இருக்கும்? 1 8 8 7 8 56. சரியா? அப்ப ஒரு பங்கு வந்து 7. ஒரு பங்கு வந்து எவ்வளோ? 7. இப்ப 3:5 இந்த ரேஷியோல போடுப்பா. ஒரு பங்கு 7னா 3 பங்கு என்னவா இருக்கும்? 3 21. அதே போல ஒரு பங்கு 7 அப்படின்னா 5 பங்கு என்னவா இருக்கும்? 35 இருக்கும். கேன்சல் பண்ணி பாரு. 7 3 21, 7 5 35, 3:5 அப்படின்ற ரேஷியோ வந்துருச்சு. கூட்டி பாருங்க, 35 21 கூட்டினா 56. ஓகேவா? கொஸ்டின் என்ன கேக்குறாங்க? அவர்களின் வயது விகிதங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 21 வயசுல 7 வயசை கழிச்சிங்க, 14 வயசு இருக்குமா? சரியா? ஏக்கு 7 வயசு குறைச்சா பிக்கும் 7 வயசு குறைக்கணும்ல. அப்ப பிலையும் 7 வயசு குறைச்சிங்க, 35ல 7 கழிச்சா 28. இப்ப என்ன ரேஷியோ? ஒரு 14 14, 2 14 28. சோ 1:2 அப்படின்றதான் இப்ப இருக்க வேண்டிய ரேஷியோவா இருக்கும். புரியுதா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 6,3, 6,y, 8,2 மற்றும் 9,4 என்பன வரிசையாக எடுத்துக் கொள்ளப்பட்ட இணைகரத்தின் உச்சிகள் எனில் x மற்றும் y இன் மதிப்பு காண்க. சோ இணைகரம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும்.
கரெக்ட் தானே? இணையரத்துல மூளை விட்டங்கள் கரெக்டா சென்டர்ல வெட்டும்பா. சரியா? அப்ப ஏ பி சி டின்னு 4 எடுத்துக்கிறேன். குத்துருக்கிறது 4 புள்ளிகள். எக்ஸ் கமா 3, 6 கமா ஒய், 8 கமா 2, 9 கமா 4. இதுதான் அந்த 4 புள்ளிகள். இந்த ஏசியோட மையப்புள்ளி பிடியோட மையப்புள்ளிக்கு ஈக்குவலா இருக்கும். அதான் இணைகரம். ஓகேவா? சோ என்ன சொல்றோம்? ஏசியோட மையப்புள்ளி வந்து பிடியோட மையப்புள்ளிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன இதெல்லாம் ஏசி நடுப்புள்ளி வந்து பிடியோட நடுப்புள்ளிக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? சோ அப்ப x1 plus x2 by 2 கமா y1 plus y2 by 2 இதுதாங்க ஃபார்முலா நடுப்புள்ளிக்கு. சோ இதுல போடுங்க x1 xஆ x plus 8 by 2 கமா 3 plus 2 by 2. புரியுதா? இது y1 இது y2 ரெண்டுத்தையும் கூட்டி 2ஆல வகுத்துக்கிறேன். இது எதுக்கு ஈக்குவலா இருக்கணுமா? பிடிக்கு. பிடியில பாருங்க 6 plus 9 by 2 கமா y plus 4 by 2 இதுக்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? இப்ப x plus 8 by 2 கமா 3 2 கூட்டினா 5 by 2 ஈக்குவல் டு 6 plus 9 15 15 by 2 கமா y plus 4 by 2. ஓகேவா? இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பருக்கு இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் பா. இங்க இருக்கிற செகண்ட் நம்பருக்கு இங்க இருக்கிற செகண்ட் நம்பர் ஈக்குவல். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த பாருங்க இந்த 2க்கு இந்த 2 அடிச்சிடலாம். வேணாம். எந்த நம்பரோட 8 கூட்டினா 15 வரும்? எக்ஸோட 8 கூட்டினா 15 வருது. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும்? 7 தானே இருக்கும். 7ஓட 8 கூட்டினாதான் 15. அப்ப எக்ஸ் வந்து 7. 7 வர்றது ஒன்னே ஒன்று தான். அதே போல ரெண்டாவது நம்பருக்கு ரெண்டாவது நம்பர் ஈக்குவலா பாருங்க. இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். y plus 4 ஈக்குவல் டு 5. அப்போ ஒரு நம்பரோட 4 கூட்டினா 5 வருதா? அப்ப அந்த நம்பர் எது? 1. 1ஓட 4 கூட்டினா தான் 5. சோ y வந்து 1. 7,1 அப்படின்றதுதான் அந்த x, y-க்கான மதிப்பா இருக்கும். இந்த இடத்துல x-க்கான மதிப்பு 7, இந்த இடத்துல y-க்கான மதிப்பு 1. அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இத பாத்துங்க. இது 2017 மாடல் கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? 15 மீட்டர் பர் வினாடி இத கிலோமீட்டரா மாத்தணுமா? சோ 15 இன்டு மீட்டர் பர் வினாடிய கிலோமீட்டர் பர் மணியா மாத்தணும் அப்படின்னா எதால சார் பெருக்கணும்? பாருங்க கிலோமீட்டர் பர் மணி. சோ கிலோமீட்டர் அப்படின்றது பெருசு, மீட்டர் பர் வினாடின்றது சின்னது. சோ கிலோமீட்டர் பர் மணியா மாத்தணும் அப்படின்னா மேல பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் 18/5ஆல பெருக்கிங்க. சரியா? இதே கிலோமீட்டர் பர் மணில குத்துட்டு சார் மீட்டர் பர் வினாடிக்கு மாத்த சொல்றாங்க அப்படின்னா 5/18ஆல பெருக்கிங்க. புரியுதா? மீட்டர் பர் வினாடின்றது சின்னது, அதனால சின்ன நம்பர் மேல வரணும். சரியா? பெரிய நம்பர் கீழே வரணும். அப்படி ஞாபகம் வச்சுக்க. இங்க கிலோமீட்டர் பர் மணி அப்படின்றது பெருசு. சோ பெரிய நம்பர் மேல வரணும், சின்ன நம்பர் கீழே வரணும். 4 5 5 3 5 3ஐயும் 18ஐயும் பெருக்குனா 54 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 பவர் 5 4 பவர் -81 4 பவர் 12 4 பவர் 7 இதற்கான மீசிமா என்னன்னு கேட்டிருக்காங்க. மீசிமா அப்படின்னும் போதே நான் ஒரு விஷயம் சொன்னேன். இருக்குதுலே எது பெரிய வேல்யூவோ அதுதான் மீசிமாவா இருக்கும். சரியா? அப்படி இருக்கும்போது இந்த கொஸ்டின்ல பார்த்தோன்னே நீங்க என்ன சொல்லுவீங்க? 81 தான் சார் பெருசு அப்படின்னுவோம். ஆனா 81க்கு முன்ன என்ன இருக்கு? மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட் தானே? மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கும்போது இது எப்படி பெருசு? 4,-81 அப்படின்றது இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வேல்யூ. அது தவிர வேற எது பெருசா இருக்குன்னு பாருங்க. 4 பவர் 12 தான் பெருசு.
சரியா? அப்ப மீசிமா 4 பவர் 12 மைனஸ்ல இருக்கிறதுனால அது சின்ன வேல்யூ. ஓகேவா? அது பெரிய வேல்யூவா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதே கொஸ்டினுக்கு மீசிமா கொடுக்கறதுக்கு பதிலா மீ போவான்னு கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன வேல்யூ எதுவோ அதுதான் மீ போவா. அப்ப 4,-81 மீ போவாவா வேணா வந்திருக்குமே தவிர மீசிமாவா வராது. 4 பவர் 12 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாருங்க அடுத்த கொஸ்டின். ஒரு எண்ணின் 4 மடங்குடன், சோ ஒரு எண்ணி x அதன் 4 மடங்குடன், சரியா, 32 கழித்தால், சோ 32 கழிச்சுனா எனக்கு 104 கிடைக்குதாம். ஓகேவா? சோ அப்படி இருக்கு. -32 இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? +32 ஆகுமா? சோ 4x = 104 + 32. 4x இதை ஆட் பண்ணா 136 வருமா? 4x மதிப்பு 136. எனக்கு தேவை ஒரு x மதிப்பு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் 4, 3 நாள் 12. சரியா? மீதி என்ன இருக்கும்? 13ல 12 போச்சுன்னா மீதி 1. சோ 16 அப்படின்னும் போது 4 முறை வரும். சரியா? அப்ப அந்த எண் எது? 34. புரியுதா? ஒரு எண்ணுடன் இந்த கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம், தீர்க்க அப்படின்னு. இல்லனா இந்த மாதிரி சென்டென்ஸ் வச்சியும் கேட்கலாம். ஒரு எண்ணின் 4 மடங்கு, 4 மடங்குனா 4ஆல பிரிக்கணும். 32 கழிச்சா 104 கிடைக்குதான். சோ அந்த எண் என்ன? இந்த எக்ஸுக்கான மதிப்பு என்ன? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஆண்டு தனிவட்டி வீதம் 10% இருந்து 12% அதிகரிக்கும் போது ஒருவர் கிடைக்கும் தனிவட்டியில் 1250 அதிகரிக்கிறது எனில் அசலின் மதிப்பு என்ன? வட்டி வீதம் 10% இருந்து 12% மாறுது. சரியா? அதாவது 2.5% அதிகரிக்குது. 2.5% அதிகரிக்குது அப்படின்னா அவருக்கு கிடைக்கிற தனி வட்டியில எவ்வளவு அதிகரிக்குதோ? 1250 ரூபாய் அதிகரிக்குது. கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க. 2.5% 1250. ஓகேவா? 10% இருந்து 12% மாறும்போது 1250 ரூபாய் அதிகரிக்குதுப்பா. அப்ப அந்த 2.5% வேல்யூ தானே 1250. 2% அப்படின்றது 2.5 ஏறலாமா? 2.5 தான் 1250 சொல்றோம். சரியா? இதோட ஒரு 10 பெருக்க, 2.5 ஒரு 10 பெருக்குனா 25%. அப்ப 25% இந்த சைடும் ஒரு 10 பெருக்க 1250 ஒரு 10 பெருக்குனா ஒரு 0 எக்ஸ்ட்ரா போகுது. அப்ப 25% 12,500. எனக்கு தேவை என்ன தெரியுமா? அசலின் மதிப்பு வேணும். அதாவது அசலின் மதிப்புனா ஒண்ணும் இல்ல, 100% மதிப்பு என்ன? 25% 1250. 100% வேணும்னா இந்த 25 4ஆல பெருக்குனா 100. சரியா? அப்ப 4ஆல பெருக்குனா 100% வந்துடும். இந்த சைடு 4ஆல பெருக்குனா அந்த சைடையும் 4ஆல பெருக்க 12,500 4ஆல பெருக்குனா 50,000 ரூபாய். சோ அசலின் மதிப்பு 50,000. புரியுதா? சின்ன விஷயம் தான். 10%க்கும் 12%க்கும் டிஃபரன்ஸ் 2.5%. அந்த 2.5% அதிகமாகும் போது 1250 ரூபாய் அதிகமாகுது. 2.5% 1250னா 100% என்ன? அதான் அசலு. சரியா? 2.5% 1250னா 25%. ஒரு பாயிண்ட் தள்ளி போகுது அப்படின்னும் போது இந்த பக்கம் ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகும். சரியா? 25% 12,500னா 100%க்கு இந்த சைடு 4ஆல பெருக்கிற, சோ அந்த சைடும் 4ஆல பெருக்கிற. ஓகேவா? 50,000 அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2 வருடங்கள் முன்பு அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு. தற்போது இருவரின் வயதுகளின் கூடுதல் 36 வருடங்கள் எனில் இருவரின் வயது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 2 வருடங்களுக்கு முன்பு, 2 வருஷத்துக்கு முன்னாடி. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல 7 மடங்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. 2 வருஷத்துக்கு முன்னாடி, இதுதான் ரொம்ப முக்கியம். தற்போது இருவரின் வயதுகளின் கூடுதல் 36. இதுதாங்க ஃபர்ஸ்ட் க்ளூ. தற்போது இருவரின் கூடுதல் என்னது? 36 வயசு. 2 பேர் வயசையும் கூட்டினா 36 வயசு வரணும். சரியா? பாரு, 4 ஆப்ஷனுமே வருது.
நமக்குன்னே அமையுது பாருங்க எல்லாம். 30 6 கூட்டினா 36, 31 5 கூட்டினா 36, 32 4 கூட்டினா 36, 33 3 கூட்டினாலும் 36. 4 ஆப்ஷனுமே வருது. என்ன சார் செய்ய? வேற வழி இல்லை, அடுத்த ஆப்ஷன் போவோம். 2 வருடங்கள் முன்பு அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு. சோ ஃபர்ஸ்ட் குத்துருக்கு அம்மாவோட வயசு, அடுத்தது குத்துருக்கு தான் மகனின் வயது. நான் என்ன சொல்றேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு முன்னாடினா 2 வயசை குறைச்சிக்க. 30 வயசுல 2 வயசு குறைச்சா 28 வயசா? 6 வயசுல 2 வயசை குறைச்சா 4 வயசு. சரியா? அப்ப அம்மாக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 28 வயசு, பையனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 வயசு. சரியா? கேன்சல் பண்ணா ஒரு முறை, இது 7 முறை. பாருங்களேன், 2 வருடங்கள் முன்பு அம்மாவின் வயதானது மகனின் வயதை போல் 7 மடங்கு வருது. ஒரு 4 நாள் 7 நாள் 28, 7 மடங்கு வருது இல்ல. பையனோட வயசு 1 மடங்குனா அம்மாவோட வயசு 7 மடங்கு வருது இல்ல. சோ அப்ப ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்படி வரல அப்படின்ற பட்சத்துல பி செக் பண்ணுவ, சி செக் பண்ணுவ, டி செக் பண்ணுவ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 5 மற்றும் பொது வித்தியாசம் 3 எனில் அவ்வரிசையில் 27வது உறுப்பு என்ன? சோ கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா Tn equal to a plus n minus 1 into b. நான் 10th படிச்சது. சரிங்களா? சோ கூட்டுத்தொடர் வரிசைனா AP, arithmetic progression அப்படின்வாங்க. இதுல முதல் உறுப்புக்கான சிம்பிள் a பா. a வந்து 5 மற்றும் பொது வித்தியாசம் காமன் டிஃபரன்ஸ் d வந்து 3. ஓகேவா? அவ்வரிசையில் 27வது உறுப்பு, அதாவது n வந்து 27. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஆன்சர். சரியா? a வந்து 5 பிளஸ் n வந்து 27 மைனஸ் 1, d வந்து எவ்வளோ? 3. ஓகேவா? 5 பிளஸ் 27 1 கழிச்சா 26 இன்ட்டு 3. ஸோ 5 பிளஸ் 26 3 78. 78 5 கூட்டினா 83 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் பெருக்கிக்கிங்க, அதுக்கப்புறம் தான் கூட்டணும். மாத்தி கீட்டி பண்ணா ஆன்சர் வராது. சரியா? ஃபர்ஸ்ட் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டிக்கணும். ஸோ 83 அப்படின்றது ஆன்சர். சார் எனக்கு இந்த ஃபார்முலாலாம் தெரியாது அப்படின்னா இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 5ஆம்பா, அதுக்கப்புறம் இந்த காமன் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, பொது வித்தியாசம்னு. அதோட கூட்டிக்க. 5ஓட 3 கூட்டினா 8, 8ஓட 3 கூட்டினா 11, 11ஓட 3 கூட்டினா 14, 14ஓட 3 கூட்டினா 17. 5 நம்பர் எழுதியிருக்கேன்னா இந்த மாதிரி எழுதிட்டே வந்தா 27 நம்பர் என்ன அப்படின்னு மட்டும் சொல்றீங்க. சரியா? அவ்வளவுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. இது ஃபார்முலாலாம் நம்ம போட்டோம் பார்த்தியா? இதுக்கான மீனிங் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 5, பொது வித்தியாசம் சொல்றாங்க பாத்தியா? இது ஒண்ணும் இல்ல, 8ல இருந்து 5 கழிச்சா 3, 11ல இருந்து 8 கழிச்சா 3, 14ல இருந்து 11 கழிச்சா 3. அதுதான் பொது வித்தியாசம். எல்லாத்துக்குமே வித்தியாசம் 3. 20, 23 இந்த மாதிரி எழுதிட்டே வருவனா? எழுதிட்டே வரும்போது 27வது நம்பரா என்ன நம்பர் இருக்கும்? 83 இருக்கும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 8 12 பிளஸ் எக்ஸெட்ரா 144 என்ற வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 4 8 12 எக்ஸெட்ரா 144. ஓகேவா? இதுல இருக்கிற உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்கறது அதுதான். சரியா? உறுப்புகளின் எண்ணிக்கை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குங்க. n equal to l minus a by d plus 1. இதுதாங்க ஃபார்முலா. சரியா? l minus a by d plus 1. இல்ல l னா என்ன சார்? லாஸ்ட் நம்பர். a னா என்ன சார்? இதுக்கு முன்ன क्वेश्चनல தான் பார்த்தோம். a னா ஃபர்ஸ்ட் நம்பர், d னா பொது வித்தியாசம் பிளஸ் 1. சரியா? அப்ப லாஸ்ட் நம்பர் 144 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் இது 4 வகுத்தல் d பொது வித்தியாசம் எவ்வளவு பாருங்க? 8ல 4 கழிச்சா 4, 12ல 8 கழிச்சா 4, 16ல 4 கழிச்சா 12. சரியா? அப்ப 4 தான் பொது வித்தியாசம் பிளஸ் 1.
ஓகேவா? அப்ப 144ல 4 கழிச்சா 140/4 பிளஸ் 1. ஒரு நாள் 4, 3 நாள் 12. சரியா? மீதி 2. 20 போது 4 5 20. ஸோ 35 பிளஸ் 1 36 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்கறாங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது? n. ஏன்னா n தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கைன்னு சொல்லுவோம். சரியா? Lனா லாஸ்ட் டேர்ம், ஏனா ஃபர்ஸ்ட் டேர்ம், டினா காமன் டிஃபரன்ஸ். அதாவது Lனா கடைசி உறுப்பு, ஏனா இங்கிலீஷ்ல சொன்னேன் அப்படின்னா எல் அப்படியாவது லாஸ்ட் டைம் ஞாபகம் வச்சுக்குவேன், லாஸ்ட் அப்படின்னு வருது. சரியா? கடைசி உறுப்பு, முதல் உறுப்பு, டினா பொது வித்தியாசம், அதோட ஒன்ன கூட்டிக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டு அதோட ஒன்ன கூட்டிக்கிறோம். சரியா? ஸோ ஆன்சரு 36 இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இரு எண்களின் விகிதம் 3:4. அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு 120. அதாவது மீசிமா 120 பா. சரியா? சிம்பிள்ங்க. இந்த 3:4 கொடுத்துருக்காங்க பாத்தியா, இது 3x 4x எழுதலாமா? 3 பங்கு 1, 4 பங்கு 1. சரியா? இதை நீங்க என்ன பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸால காமனா போடுறேன் அப்படின்னா எக்ஸ் போயிடுமா மீசிமால. அதே போல 3ஆல போட்டா ஒரு 3 3ன்னு வரும், 4 அப்படியே இருக்கும். 4ஆல போட்டா ஒரு நாள் 4ன்னு வரும், மீதி அப்படியே இருக்கும். சரியா? இதை இவ்வளோலாம் போடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த 2 விகிதத்துக்கான மீசிமா என்ன தெரியுமா இருக்கும்? அந்த 2 நம்பரையும் பெருக்கி எக்ஸ் சேர்த்துக்க பாரு, அதான் வரப்போகுது. 3 நாள் 12, 12 இன்ட்டு எக்ஸ் 12x. இந்த 12xக்கான மதிப்பு தான் இந்த 120. புரியுதா? ஏன்னா இங்க குத்துருக்குத்தோம் விகிதம். சரியா? அதுக்கான மீசிமா நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு 12xன்னு வந்துச்சு. சரியா? ஏற்கனவே அவங்க ஒரு மீசிமா கொடுத்துருக்காங்க 120ன்னு. அப்ப அது ரெண்டுமே ஈக்குவல் தானே, 2 மீசிமாவும் ஈக்குவல். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. 0.87 பார் இதற்கான p/q வடிவம். இல்லைன்னா இதை வேற எப்படி கேட்பாங்கன்னா விகிதமுறு வடிவம், விகிதமுறு வடிவத்துல எழுது அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சரியா? p/q வடிவம்னு சொல்லலாம், விகிதமுறு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதை எப்படி சார் போட? 0.87 இதுல 7க்கு மட்டும் பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 87 அப்படியே எழுதிக்க, இதுல பார் இல்லாத நம்பரை கழிச்சிங்க. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை அப்படியே எழுதிங்க, அதுல பார் இல்லாத நம்பரை கழிச்சிங்க. கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தம் 2 நம்பர் இருக்கு. ஸோ 2 நம்பர்னா 2 0 இருக்கிற நம்பர் எது? 100, அதால கழிக்கணும். சப்போஸ் 3 நம்பர்னா 1000ஆல கழிக்கணும். ஒரு நம்பர்னா 10ஆல கழிக்கணும். இது ஞாபகம் வச்சுங்க. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குனால 100ஆல கழிக்கணும். எவ்வளவு சார் கழிக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் மேல பார் இல்ல, கரெக்ட் தானே? ஒரு நம்பர் மேல பார் இல்ல. சோ ஒரு நம்பர் மேல இல்ல அப்படின்றனால 10ஆல கழிச்சுக்கிறேன். சரியா? சப்போஸ் இப்படி வருது சார், 2 நம்பர் மேலயும் பார் இருக்கு, எல்லா நம்பர் மேலயும் பார் இருக்கு அப்படின்னா அப்ப எதால கழிக்கணும்னா 1ஆல கழிச்சுக்கணும். சரியா? லாஜிக் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நம்பர் மேல பார் இல்ல அப்படின்றனால 10ஆல கழிக்கிறேன். 2 நம்பர் மேல பார் இல்ல அப்படின்றனால 100ஆல கழிச்சிருப்பேன். சரியா? சப்போஸ் 2 நம்பர் மேலயும் பார் இருக்கு அப்படின்னா என்ன பண்றீங்க? எந்த நம்பர் மேலயும் பார் இல்லாம இல்ல சார் அப்படின்னா 1ஆல கழிச்சுக்கிறீங்க. சரியா? அப்ப 87ல 8 கழிச்சா என்ன வரும்? 79. கீழே 100ல 10 கழிச்சா 90. சரியா? கேன்சல் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லனா 79/90 அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? ஈஸியான கொஸ்டின்ங்க. நல்லா இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுங்க. 87 பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கிறீங்க. சரியா? அதுல பார் இல்லாத நம்பரை கழிச்சுக்கிறீங்க. கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால 100ஆல கழிக்கிறீங்க. அதுல ஒரு நம்பர் மேல பார் இல்லை அப்படின்றனால 10ஆல கழிச்சுக்கிறீங்க. சரிங்களா? சோ 79/90 அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இது உங்களுக்கான கொஸ்டின் பா. ஒரு குறிப்பிட்ட வாரத்தில் நகரத்தின் அதிகபட்ச வெப்பநிலை 34.8 டிகிரி செல்சியஸ், 38.5, 33.4, 34.7, 35.8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 செல்சியஸ் கொடுத்துருக்காங்க அளவுகள். சரியா? அந்த வாரத்தின் சராசரி வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இது உங்களுக்கான கொஸ்டின். சராசரியை கேட்கறாங்க.
மேல அந்த 7 நம்பரையும் கூட்டிக்க போறீங்க. சரிங்களா? கீழே 7ஆல டிவைட் பண்ண போறீங்க. புரியுதா? அப்ப மேல என்னென்ன வரும்? 34.8 பிளஸ் 38.5 பிளஸ் 33.4 பிளஸ் அந்த மாதிரி 7 நம்பரையும் எழுதி கீழே 7ஆல டிவைட் பண்ணி எது ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்க, ஒரு நபர் 2 வானொலியை தலா, அதாவது ஒரு வானொலிய ரூபாய் 8400ன்னு 2 வானொலியை விற்கிறாரு, ரேடியோவை. ஒன்றை 20% லாபத்திலும் மற்றொன்றை 20% நஷ்டத்திலும் விற்றார். ஒன்னு 20% லாபம், இன்னொன்றுல 20% நஷ்டம். அப்படின்னா அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் எவ்வளவு? சரியா? கண்டிப்பா அவருக்கு நஷ்டம் தாங்க வந்திருக்கும். சரியா? லாபம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி சம்முக்கு, அதாவது அதே பர்சன்டேஜ் நஷ்டமாயி அதே பர்சன்டேஜ் லாபம் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அவருக்கு என்னதான் கிடைக்கும்? நஷ்டம் தான் கிடைக்கும். அப்படி நஷ்டம்னா எவ்வளவு? ஒரே பர்சன்டேஜ் லாபம் வந்து அதே பர்சன்டேஜ் நஷ்டம் வருதுன்னா நஷ்டம் கிடைக்கும். எவ்வளவு நஷ்டம் சார் வரும்? சோ லாபத்துல இருக்கிறது ரெண்டுத்தையும் அடிச்சுங்க. நஷ்டத்துல இருக்குன்னா அதை பாருங்க, அந்த குத்து இருக்கிற நம்பரை ஸ்கொயர் பண்ணி 100ஆல வகுத்துக்க. சரியா? 2 ஸ்கொயர் பண்ணா 4, 0 ஸ்கொயர் பண்ணா 2 0 பை 100. 2 0க்கு 2 0 அதிச்சா 4% நஷ்டம் பா. 4% நஷ்டம். ஓகேவா? ஐடியா ரொம்ப ஈஸி. அதே பர்சன்டேஜ் அதிகமாகி அதே பர்சன்டேஜ் குறையுதுன்னா மேல அந்த பர்சன்டேஜை ஸ்கொயர் பண்ணி 100ஆல வகுத்துக்கணும். அவ்வளவுதான். சரியா? கண்டிப்பா ஆன்சர் எதில் தான் இருக்கும்? நஷ்டத்துல தான் இருக்கும், லாபத்துல இருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கு தொகை 35 எனில் அவற்றின் மீசிமா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சிம்பிளுங்க. பகா எண்கள் அப்படின்னு கொடுத்தா அதுக்கான மீசிமா என்ன தெரியுமா இருக்கும்? ஒன்றுக்கொன்று பகா எண்களான 2 எண்களின் பெருக்கு தொகையே 35. சரியா? நல்லா புரிஞ்சுங்க. ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? a into b equal to மீசிமா into மீ போவா. சரிங்களா? மீசிமா இன்ட்டு மீ போவா, இதுதான் ஃபார்முலா. a into b அப்படின்றது தான் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த 2 நம்பர், அந்த 2 பகா எண்கள்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த 2 நம்பர் தான் a into b. இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? மீசிமாவையும் மீ போவாவையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குமா? சரியா? அப்படி இருக்கும்போது இந்த 2 நம்பரையும் பெருக்கினாலே எனக்கு என்ன வருதா? 2 எண்களின் பெருக்கு தொகை 35. சரியா? மீசிமா தான் கேக்குறாங்க. பகா எண்களின் மீப்போவா என்ன? 1 தானே. பகா எண்களின் மீப்போவா 1. ஏன்னா வேற எந்த நம்பர்லயுமே பகா எண்கள் பொதுவா வராது, வகுக்க முடியாது. இப்போ 3 5 எடுத்துக்கிறேன்னா ரெண்டுமே பொதுவா ஒன்னா வாய்ப்பால் தான் வரும். சரியா? வேற எந்த வாய்ப்பாலையுமே வராது. சோ அப்படி இருக்கும்போது பகா எண்களின் மீப்போவா 1. சோ 1 இன்ட்டு மீசிமா, மீசிமா ஈக்குவல் டு 35. சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு 35. ஓகேவா? சோ இந்த வீடியோல நம்ம மேக்ஸ்ல ஒரு 25 கேள்வி பார்த்துருக்கோம். சரிங்களா? சோ எல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இதுக்கப்புறமும் வந்து எபிசோட்ல மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? கூடிய சீக்கிரமே வந்து தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வீடியோவும் போடுறேன். சரிங்களா? நன்றி.